வெளிச்சத்தை தருகிறவர், தரிசனத்தை தருகிறவர், நம்மை மோல்டு பண்ணுகிறவர், நம்மை நடத்துகிறவர். அவர் சிருஷ்டிக்கிற தேவன், அவர் படைக்கிற தேவன். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமே இல்லை. அவருடைய கரம், இந்த தோமா பார்த்த கரம், இந்த கரம் எப்படிப்பட்ட கரம்? சிருஷ்டிக்கிற கரம். பாடுங்க. இயேசு ராஜான்னு வாயினால உச்சரிங்க. துதித்து எல்லா கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆராதனப்பா, அப்பா அப்பா உங்களுக்கு கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவர் நல்ல உயிர், சுகம், பலன், ஜீவன், ரட்சிப்பு, பரிசுத்தம். ஆமென், ஹல்லேலூயா. பாவங்களுக்கு விலக ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். நாம் ஆண்டவருக்கு பயந்தபடினாலே அவர் உண்டாக்குன நாளை காண உதவி செய்திருக்கிறார். எத்தனையோ பேர் இந்த நாளை காணாதபடி தவித்துக் கொண்டிருக்கும் பொழுது, துன்பங்கள், துயரங்கள், மரணங்களுக்குள்ளே சிக்கியிருக்கும் பொழுது உங்களையும் என்னையும் கர்த்தர் விடுவித்திருக்கிறாரே. 1 2 3 4. புதிது புதிது உந்தன் இரக்கம், காலை தோறும் புதிது, ஒவ்வொரு நாளும் புதிது. பாடுமா. புதிது புதிது உந்தன்
இரக்கம் காலை தோறும் கைத்தட்டி பாடுங்க. ஒவ்வொரு நாளும் புதிதே, முடிவு இல்லாதது உந்தன் மனதுருக்கம். முடிவு இல்லாதது உந்தன் மனதுருக்கம். விலகி போகாதது உந்தன் மாக்கிருபை. விலகி போகாதது உந்தன் மாக்கிருபை. விலகாத கிருபை மாறாத அன்பு கர்த்தர் நல்லவர். விலகாத கிருபை மாறாத அன்பு கர்த்தர் நல்லவர். ஓ விலகாத கிருபை மாறாத அன்பு கர்த்தர் நல்லவர். உயர்த்திடுங்க. விலகாத கிருபை மாறாத அன்பு என் கர்த்தர் நல்லவர். கிருபை என்றும் உள்ளது, உம் கிருபை என்றும் உள்ளது. புதிது புதிது உந்தன் இரக்கம் காலை தோறும் புதிது. ஒவ்வொரு நாளும் புதிது. பாடுங்க தயவு செய்து. புதிது புதிது வாய் திறந்து பாடுங்க. காலை தோறும் glory to God. ஒவ்வொரு நாளும் புதிது. இப்ப கை தட்டி கர்த்தரே என் சுதந்திரம் என்று நான் சொல்லுவேன். கர்த்தரே என் சுதந்திரம் என்று நான் சொல்லுவேன். நீரே என் உரிமை சொத்து, உம்மையே நம்பி உள்ளேன். நீரே என் உரிமை சொத்து, உம்மையே நம்பியுள்ளேன். விலகாத கிருபை மாறாத அன்பு கர்த்தர் நல்லவர். விலகாத கிருபை மாறாத அன்பு என் கர்த்தர் நல்லவர். விலகாத கிருபை மாறாத அன்பு கர்த்தர் நல்லவர். விலகாத கிருபை மாறாத அன்பு என் கர்த்தர் நல்லவர். கிருபை என்றும் உள்ளது, உம் கிருபை
நல்ல கை தட்டுங்க. ஆண்டவரை துதிக்கிறது எத்தனை இன்பம். உண்மைதானே? காலைதோறும் புதிய கிருபை. தேடும் அனைவருக்கும் நன்மைகள் செய்பவரே, தேடும் அனைவருக்கும் நன்மைகள் செய்பவரே, நம்பி நான் காத்திருக்கிறேன் எழுப்புதல் காணும் வரை. நம்பி நான் காத்திருக்கிறேன் எழுப்புதல் காணும் வரை. விலகாத கிருபை மாறாத அன்பு கர்த்தர் நல்லவர். விலகாத கிருபை மாறாத அன்பு என் கர்த்தர் நல்லவர். விலகாத கிருபை மாறாத என் கர்த்தர் நல்லவர். விலகாத கிருபை மாறாத அன்பு கர்த்தர் நல்லவர். கிருபை என்றும் உள்ளது, உம் கிருபை என்றும் உள்ளது. புதிது புதிது உந்தன் இரக்கம் காலைதோறும் புதிது. ஒவ்வொரு நாளும் புதிது 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 உந்தன் இரக்கம் காலைதோறும் புதிது. ஒவ்வொரு நாளும் புதிது. என் கூட சாட்சியாக நிறுத்தினேன். தேவாதி தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். தகப்பன் தானே, கடந்த ஆண்டில் ஆகஸ்ட் மாதம் என் கணவருக்கு இந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலை கர்த்தர் தான் அனுமதிச்சிருக்காரு. அவங்க பிறக்கையிலே அந்த மூளை கட்டி இருந்திருக்கு. ஆனால் எங்களுக்கு அது தெரியலை. எந்த பாதிப்பும் தொந்தரவும் எங்களுக்கு கொடுக்கலை. ஏற்ற வேளையில் கர்த்தர் என்னுடைய பையனை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து இந்த தேவாதி தேவனுடைய ஆலயத்தில் அவனை துதிக்கவும் வைத்து அவனை ஒரு ஆவிக்குரிய மகனாக மாற்றின என் தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அவன் தான் போன வருஷத்தில் சொன்னான். நான் பாரத்தோடு அவன் இடத்துல மட்டும் நான் சொன்னேன். எங்கள் வீட்டில் யார்ட்டையும் சொல்லலை. தம்பி, அப்பாவுக்கு இந்த மாதிரி பலவீனம் இருக்கப்பா, என்ன செய்ய அப்படின்னு. அப்போ அவன் சொன்ன முதல் வார்த்தை, அம்மா நீங்கள் எங்கே கூப்பிட்டு வாங்க, கட்டறுப்பு ஜெபம் இருக்குது, அதில் ஆண்டவர் சுகம் கொடுப்பாருமா அப்படின்னு சொன்ன வார்த்தையை நான் முழுவதாக விசுவாசித்தேன். அங்கேயாவது கூட்டு போனால் என் கணவருக்கு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு. ஏன்னா வீடு கட்டின 50 லட்ச ரூபாய் கடன், ஆஸ்பத்திரி செலவு எல்லாம் இருக்குது. ஆனால் அதை எது குறித்தும் எனக்கு ஒன்றும் யோசிக்க தோணலை. என்ன நடக்குமோ ஏது நடக்குமோங்கிறது நான் சிந்திக்கலை. கர்த்தர் பார்த்துக்கிடுவான்னு ஒரே ஒரு விசுவாசத்தோடய நான் துதித்து கொண்டே இருந்தேன். திரும்ப தம்பி சொன்னது மாதிரி நாங்கள் அழைத்து கொண்டு வந்தேன். அப்போ நான் பிலிப்பர் பாஸ்டர் பார்த்தேன். பாஸ்டர் சொன்னாங்க, அப்பாட்ட ஷேர் பண்ணிவிட்டு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க, ஆலோசனை கொடுத்தாங்க. அப்போ ஐயா சொன்னாங்க, தலையை யார் கையிலையும் கொடுக்காதீங்க, தலையை எல்லா டாக்டர் கையிலையும் கொடுக்காதீங்கன்னு ஆண்டவரே சொன்னது மாதிரி எனக்கு தோணுச்சு. ஆனால் சிஎம்ஸ் ஹாஸ்பிட்டல் போங்கன்னு சொல்லி பிலிப்பர் பாஸ்டரோட மனைவி பாசமாகவும் பாசம் சொன்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அங்கே போனாலும் விடுதலை கிடைக்கும் என்று தான் நாங்கள் ஜெபம் பண்ணிவிட்டு பாஸ்டர் ஜெபம் பண்ணி அனுப்புனாங்க. அங்கே போனால் அப்பாயின்மெண்ட் பண்ணலாம். ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, அப்பாயின்மெண்ட் இருந்தால் மாத்திரம் அந்த இடத்துக்கு போக முடியும், இல்லைன்னா போக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஜெபம் எல்லா பூட்டின வாசல்களையும் திறக்கும் என்ற என் பரலோக தேவன் எனக்கு முன்பாகவே யாரெல்லாம் சந்திக்க வேண்டுமோ ஆயத்தப்படுத்தி வச்சுருந்தாங்க. ஐயாவை முதல்ல எங்களுக்கு காட்டுனாங்க, திரும்ப பாஸ்டர் ஜெபம் பண்ணினாங்க. அங்கே போனோம், அப்பாயின்மெண்ட் உடனே கிடச்சிச்சு. அப்பாயின்மெண்ட்டே வேண்டாம், நீங்கள் உள்ளே போயிருங்க, உடனே கொண்டு காட்டுங்க அப்படின்ட்டு. அங்கேயும் ஒரு ஜெபம் பண்ணுற ஒரு பிரதர், என் சகோதரனுக்கு தெரிஞ்ச பிரதர், அந்த வழியாக போய் ஜெபம் பண்ணினோம்.
ஜெபம் பண்ணிவிட்டு அங்கே உள்ளே போய் ஆப்ரேஷன் நல்லா நடந்தது. ஆனால் ஆப்ரேஷன் பண்ணினதுக்கு அப்புறம் யாரும் இந்த மாதிரி இந்த நிலைமைக்கு வர முடியாது. கர்த்தர் தான் எங்களை கொண்டு வந்து இந்த இடத்துல, எங்களோட பலனும் இல்லை, எங்களோட பொருள் பணமோ எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் அவர் நல்லா சம்பாதிக்காரு, எதுவும் சொல்ல முடியாது. கர்த்தருடைய கிருபை மாத்திரம் எங்களோடு இருந்து எங்களை நடத்துனுச்சு. அப்போ பிரதாப் பாஸ்டர் என் கணவர் ரொம்ப சோர்வாக இருந்தாங்க. ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு எப்படி கடன் அடைக்க போகிறோம், பிள்ளைகளை படிக்க வைக்கணுமே, சமுதாயத்தில் எப்படி நம்ம இயேசு நாம தூசிக்கப்படக்கூடாதுன்னு எனக்கு ஒரே ஒரு நம்பிக்கை மாத்திரம். என்ன நடந்தாலும் நாச மோசமோ பசியோ பட்டினியோ எதுவும் தெய்வ அன்பு விட்டு பிரிக்கக்கூடாது. எங்களை கர்த்தருக்குள்ளே உறுதியாக நான் வந்து விசுவாசத்தோடு இருந்தேன். பிரதாப் பாஸ்டர் மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க என் கணவருக்கு, தம்பி விஜய் பேசி அந்த மெசேஜை நான் கேட்டேன். கேட்கறதுக்கும் 1 வருஷம் கழித்து போன வாரத்தில் தான் நான் அந்த மெசேஜ் எடுத்து பார்த்தேன். அவ்வளோ ஒரு பிரதர் கவலைப்படாதீங்க, கடன் பலன் தருவார் கர்த்தர், கடனை அடைத்து நீங்கள் நல்ல வழிக்கு நல்ல ஒரு கிருபை, கர்த்தருடைய கிருபையின்படி நீங்கள் வருவீங்க ஊருக்கு. ஆனால் அந்த மரண கட்டில் தான் அவங்க இருந்தாங்க. எல்லாராலையும் தள்ளப்பட்டு சோர்வு, நல்ல ஸ்ட்ரென்த்தாக நல்ல வேலை பார்ப்பாங்க. ஆப்ரேஷத்துக்கு அப்புறம் எல்லாம் உடஞ்சி போச்சு. நான் ஜெபம் பண்ணினேன், பாஸ்டருக்கு பிள்ளைப்பேர் பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவேன், பாஸ்டர் ஜெபம் பண்ணிக்கோங்க அப்படின்னு. எல்லாரோடைய ஜெபம் கர்த்தர் எங்களுக்கு கிருபையாக இந்த நாளில் இங்கே கொண்டு வந்து தேவைகளை சந்திக்க வச்சு கடனை அடைக்க வழி வாசல்களை திறந்து தந்தார். படிப்பு தம்பியோட 4வது வருஷத்தோட படிப்பையும் தேவன் நடத்தி கொண்டு இருக்கிறாரு. எல்லாத்துக்கும் கர்த்தருடைய கிருபை. நல்ல மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க வாட்ஸ்அப்பில். நான் அதை கேட்டேன். கேட்கும் பொழுதே எங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை, விடுதலை கர்த்தர் தந்தார். இது வேறு எந்த உலகத்தின் மனுஷனோ சொந்தக்காரங்களோ இந்த கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க முடியாது. தேவ பரிசுத்த ஆவியானவர் மாத்திரமே அதுக்கு பரிகார, விடுதலை எல்லாத்துக்கும். அடியலை சாட்சியாக நிறுத்தினதுக்காக நன்றி சொல்லுங்கள். யோவான் 20வது அதிகாரம் 24 28. இயேசு வந்திருந்த போது 12 ஒருவனாகிய திதிமு எண்ணப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடனே கூட இருக்கவில்லை. மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகளினால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை விட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டு இருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார். உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார். உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு. அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றான். இந்த அதிகாரம் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிந்த ஒரு அதிகாரம். இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்ததற்கு பிறகு சீசர்கள் எல்லாம் பூட்டின அறைக்குள்ள ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு பயம், வெளியில் போனால் இயேசுவை கொன்றது போலவே நம்மளையும் கொன்றுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் சீசர்கள் வீட்டுக்குள்ளே ஒளிஞ்சிட்ருக்கிறாங்க. அப்போ திடீர்னு அந்த பூட்டின அறைக்குள்ளே இயேசு வருகிறார். இயேசு வந்து சீசர்களை பார்த்து பேசுகிறார். பேசினதும் சீசர்களுக்குள்ள ஒரே ஹாப்பி, சந்தோஷம். அப்புறம் இயேசு மறைஞ்சிட்டார். அப்புறம் தோமா அந்த இடத்துக்கு வருகிறார். தோமா வந்ததும் சீசர்கள் சொல்கிறாங்க, இயேசு கிறிஸ்து இந்த வீட்டுக்குள்ளே வந்தார். இப்போ தான் நாங்கள் இயேசுவை பார்த்தோம். இயேசுவை பார்த்துட்டு இப்போ தான் அவர் போனார். நீ வந்திருக்கிறப்பா. தோமா இயேசுவை பார்க்கல. அப்போ தோமா சொல்கிறாரு, இல்லை, நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். நான் என்னுடைய விரலை, நான் அவருடைய கைகளை பார்ப்பேன். என்னுடைய விரலை வைத்து அவருடைய விலாவில் நான் போட்டாதான் நான் அவரை நம்புவேன். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகளால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை இட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். நான் என் விரலை அவருடைய விலாவில் போடாமல் நான் அவரை விசுவாசிக்க மாட்டேன்னு தோமா சொல்கிறார். 8 நாளைக்கு பிறகு மறுபடியும் சீசர்கள், தோமா எல்லாரும் சேர்ந்து வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. கூடி இருக்கும்போது
இயேசு கிறிஸ்து அதே போல பூட்டின வீட்டுக்குள்ள வருகிறார். வீட்டுக்குள்ள வந்ததும் தோமாவை பார்த்து சொல்லுகிறார், மறுபடியும் 26வது வசனம், மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீசர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். 27வது வசனம், பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவ்விசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றான். பாருங்க, இயேசு அந்த பூட்டின அறைக்குள்ள வந்து தோமாவை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார், இங்கே பாரியா, என் கையை பார், நீ உன் கையை, அதாவது நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கையை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு. இதை சொன்னதும் தோமா ஒரு வார்த்தை சொல்லுகிறார், என் ஆண்டவரே என் தேவனே அப்படிங்கிறார். இன்னைக்கு நான் இதில் ஒரே ஒரு வார்த்தையை எடுத்து நான் பிரசங்கம் பண்ண போகிறேன். என் கைகளை பார். இயேசு கிறிஸ்து தோமாவை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார், என் கைகளை பார். அந்த கைகளை பார்த்ததுமே தோமா உடனே ஒரு வார்த்தையை சொல்கிறார், என் ஆண்டவரே என் தேவனே. அந்த விரல்களையும் அந்த கைகளை பார்த்ததும் தோமாக்குள்ள விசுவாசம் மரிச்சு போயிருந்தது. இயேசு கிறிஸ்து மரிச்சிட்டாரு, இனி அவ்வளோதான் நம்மளுடைய எதிர்காலம், இனி மறுபடியும் எந்த ஒரு அற்புதத்தையும் பார்க்க மாட்டோம், எந்த ஒரு அதிசயம் நம்மளுடைய கண்களுக்கு முன்பாக நடக்காது, எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு விசுவாசத்தில் குறுகி இருக்கும்போது, தோத்து போனவனாக இருக்கும்போது, இயேசுவின் கைகளை பார்த்ததுமே தோமாவுக்கு விசுவாசம் மறுபடியும் வந்துருச்சு. தோமாவுக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு, ஒரு உற்சாகம் வந்துருச்சு, ஒரு சந்தோஷம், அளவில்லாத ஒரு சந்தோஷம் வந்துருச்சு. என் ஆண்டவனே என் தேவனேன்னு ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார். இன்னைக்கு அப்படி என்ன இந்த கைகளில் இருந்தது? ஏன் இந்த கையை பார்த்ததும் தோமா என் ஆண்டவனே என் தேவனேன்னு சொன்னார்? அப்படின்னா இந்த கைகள், இயேசு கிறிஸ்துவினுடைய கைகளை குறித்து நான் பேச போகிறேன். அது அதிசயமான கைகள். வேதத்தில் ஆண்டவருடைய கைகளை குறித்து பைபிளில் 1433 முறை கர்த்தரின் கரத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரின் கரம் அது ஆசீர்வதிக்கிற கரம், கர்த்தரின் கரம் அணைக்கிற கரம், கர்த்தருடைய கரம் உயர்த்துகிற கரம், கர்த்தருடைய கரம் வழிநடத்துகிற கரம், கர்த்தருடைய கரம் உருவாக்குகிற கரம், கர்த்தருடைய கரம் வல்லமையுள்ள கரம், கர்த்தருடைய கரம் தாங்குகிற கரம். இப்படி 1433 கரங்களை குறித்து இந்த வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய கரங்கள் பலத்த கிரியைகளை செய்யும். அவருடைய கரங்கள் எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை ஆக்கினது. அவர் பலத்த கரங்கள், ஓங்கிய புயம் கொண்ட அவருடைய கரம், அது அற்புதத்தை செய்கிற கரம். அவருடைய கரம் அது அற்புதமான ஒரு கரம். ஹல்லேலூயா. உங்களுடைய ஆண்டவர் பார்த்தீங்கன்னா எத்தனையோ காரியத்தை சிருஷ்டித்தார். பறவைகளை சிருஷ்டித்தார், மிருகங்களை சிருஷ்டித்தார். ஆனால் மனுஷனுக்கு மட்டும் ஒரு விசேஷித்த கிருபையை கொடுத்திருக்கிறார். ஒரு மனுஷன் மட்டும் எல்லாத்தையும் ஆளுகை செய்கிறான்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம், மனுஷனுக்கு அழகான கரங்களை கொடுத்திருக்கிறார். இருக்கிறதுலையே நல்லா தூரத்தில் இருக்கிறதையும் பார்க்கக்கூடியது கழுகு. அது எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் அந்த உயரத்தில் இருந்து கீழே பாம்பு போச்சுன்னா அது அங்கேருந்து பார்த்துரும். கீழே ஒரு சின்ன ஒரு எலி ஓடிச்சுன்னா உயரத்தில் இருந்து அந்த கழுகு பார்க்கும். அதுக்கு நல்ல கண் பார்வை இருக்குது. கழுகுக்கு கண் பார்வை இருந்தாலும் மனிதர்களைப் போல கழுகுக்கு கைகள் இல்லை. இருக்கிறதுலே நல்லா மோப்பம் பிடிக்கிறது நாய், நல்லா மோப்பம் பிடிக்கும். திருடர்களை பிடிக்கிறதுக்கு நாயை பயன்படுத்துகிறாங்க. காரணம், நாய்க்கு நல்ல மோப்ப சக்தி அதிகம். அதுக்கு நல்ல மோப்ப சக்தி இருந்தாலும் மனிதர்களைப் போல அதுக்கு கரங்கள் இல்லை. குதிரை நல்லா காது கேட்கும். குதிரையோட கண்ணை மறைச்சி வச்சிட்டாலும் அது காதை யூஸ் பண்ணி அது எத்தனை பெரிய ரோடாக இருந்தாலும் அது அழகாக நடந்து போயிடும். அதுக்கு நல்லா காது கேட்கும். ஆனால் அது மனிதர்களைப் போல கரங்கள் இல்லை. உங்கள் கரங்களை லைட்டாக இப்படி எடுத்து பாருங்கள். உங்களுக்கு முன்பதாக எவ்வளவு அழகாய் கர்த்தர் உங்களுடைய கரங்களை படைச்சிருக்கிறார்.
உங்கள் கரங்களை வச்சு நீங்கள் ஒரு பந்தை வீச முடியும், அதே பந்தை கேட்ச் பிடிக்க முடியும். உங்கள் கரங்களை வச்சு மரம் ஏற முடியும், அதே நேரத்தில் மரம் இறங்கவும் கரங்களை வைத்து செயல்பட முடியும். உங்கள் கரத்தை வச்சு ஒரு 100 கிலோவை தூக்க முடியும், அதே நேரத்தில் அந்த 100 கிலோவை இறக்க முடியும். ஒரு பொருளை தள்ள முடியும், ஒரு பொருளை இழுக்க முடியும். ஒருத்தரை ஓங்கி அறைய முடியும், அதே நேரத்தில் இதே கையை வச்சு அவங்கள தடுக்கவும் முடியும். இந்த கரத்தை கர்த்தர் நமக்கு அழகாய் கொடுத்திருக்கிறார். நமக்கு கொடுத்தது போல இந்த கரம் வேற யாருக்கும் கொடுக்கல. அதனால தான் நம்ம இந்த உலகத்தை, பறவைகளை, மிருகங்களை ஆளுகை செய்கிறோம். காரணம், நம்மளுடைய கரத்தை தேவன் அழகாய் படைத்திருக்கிறார். இந்த வசனத்தில் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், தோமாவே என் கரத்தை பார்ப்பா, என் கையை பார். தோமா அந்த கையை பார்த்ததுமே தோமா சொல்றார், என் ஆண்டவரே, என் தேவனே. காரணம், அந்த கை ஒரு ஸ்பெஷலான ஒரு கை. முதலாவது, இயேசுவின் கை எப்படிப்பட்ட கை என்று ஒரு 4 பாயிண்ட் நான் உங்களோடு கூட பேச போகிறேன். முதல் பாயிண்ட், அவருடைய கை சிருஷ்டிப்பின் கை. வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தது அந்த கை. மண்ணை எடுத்து அதிலிருந்து மனுஷனை உண்டாக்கினார். அவருடைய கரங்கள், அவர் படைக்கிற ஒரு கை, அது சிருஷ்டிப்பின் கை. வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 95வது சங்கீதம் 5வது வசனத்தில், சமுத்திரம் அவருடையது, அவரே அதை உண்டாக்கினார், வெட்டாந்தரையையும் அவருடைய கரம் உண்டாக்கிற்று. வெட்டாந்தரையும் அவருடைய கரம் உண்டாக்கி இருக்கிறது. நீங்க பார்க்குற வானம், பூமி, கேலக்சி, யூனிவர்ஸ், இது எல்லாம் அவருடைய கரங்கள் உண்டாக்கினது. வானத்துக்கு கீழே, பூமிக்கு மேலே இருக்கிற ஒவ்வொன்றையும் அவருடைய கரம் சிருஷ்டித்தது. ஏசாயா எழுதின புஸ்தகம் 64வது அதிகாரம் 8வது வசனம் சொல்கிறது, இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை. நாங்கள் ஒரு களிமண் பா, நீங்க எங்களை உருவாக்குகிறவர். எங்களுக்கு திட்டத்தை கொடுத்து, தரிசனத்தை கொடுத்து, பிளானை கொடுத்து எங்களை உருவாக்குகிறவர் நீர்தான். எப்படிப்பா உனக்கு இந்த திட்டம் வந்தது, எப்படி உனக்கு இந்த தரிசனம் வந்தது அப்படின்னா, அவர் உருவாக்குகிறவர். எப்படி எங்கள் அப்பா இந்த எங்கேயோ தூத்துக்குடியில் இருந்தார், எப்படி இந்த கிணத்துக்கடவுக்கு வந்தார்? காரணம், அவர் திட்டத்தை தருகிறவர், தரிசனத்தை தருகிறவர், நம்மை மோல்டு பண்ணுகிறவர், நம்மை நடத்துகிறவர். அவருடைய கரம் சிருஷ்டிக்கிற கரம். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1வது வசனம் சொல்கிறது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். 2வது அதிகாரம் 7வது வசனம், தேவனாய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவானான். அவனுக்கு ஜீவ சுவாசத்தை ஊதி அவன் ஜீவாத்மானான். இன்னொரு வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 139:14, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கி இருக்கிறேன். ஆண்டவர் எப்படி நம்மளை உண்டாக்கி இருக்கிறார், உங்களை எப்படி ஆண்டவர் படைத்திருக்கிறார்? ஏதோ சாதாரண ஆளாய் படைக்கல, பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உங்களை படைத்திருக்கிறார். உலகம் உங்களை பார்த்து சொல்லலாம், நீ ஒரு வேஸ்ட்டு, நீ எதுக்குமே உதவாதவன், நீ ஒரு முட்டாள் அப்படின்னு உலகம் சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், நான் உன்னை பிரமிக்கத்தக்க அதிசயமாய் படைச்சிருக்கிறேன்ப்பா. உனக்கு கரங்களை கொடுத்திருக்கிறேன், உனக்கு கிருபைகளை கொடுத்திருக்கிறேன், உன்னை நான் உருவாக்குகிற தேவன், நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உன்னை உண்டாக்கி இருக்கிறேன். உதவாத பாத்திரமாய் நீங்கள் இருக்கலாம், ஒன்றுக்குமே உதவாத பாத்திரம். உடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த இடத்திற்கு நீங்கள் வந்திருக்கலாம். பல தோல்விகளை சந்திச்சுட்டு, என் வாழ்க்கையே தோத்து போயிட்டனே, இனி அவ்வளோதான் என் வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு நிலைமையில் இன்னைக்கு நீங்கள் வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சிருஷ்டிக்கிற தேவன், நான் சிருஷ்டிக்கிற தேவன். ஒருவேளை கேன்சர் வியாதின்னு உங்களுடைய சரீரத்தில், உன் பிளட்டில் கேன்சர் இருக்குன்னு டாக்டர் சொல்லியிருக்கலாம். அவர் சிருஷ்டிக்கிற தேவன். உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை புது ரத்தத்தை கொடுத்து, அது தூய்மையான பரிசுத்த ரத்தத்தை கொடுத்து புதிதாக்குகிற தேவன். உங்களுக்கு பிபின்னு இருக்கலாம், சுகருன்னு இருக்கலாம், சிருஷ்டிக்கிற தேவன், மாற்றுகிற தேவன். எலும்பு நிறைந்த பள்ளத்தாக்கில் எசேக்கியேலை போய் நிறுத்துகிறார். இந்த எலும்புகளை பார்த்து பேசுன்னு சொல்றார். பேசுனதும் அதெல்லாம் ஒரு சேனையாய் மாறினது, அதுக்குள்ள ஜீவன் வந்தது. எலும்புகள்
குள்ள நரம்புகள் வந்தது, சதைகள் வந்தது, ஜீவன் வந்தது, ஆத்துமா வந்தது, எலும்புகள் எல்லாம் சேனையாய் மாறினது. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறேன், கால் வீக்க பலவீனமாக இருக்கு, ஒரு புதிய நரம்புகள் வரும், ஒரு புதிய சதைகள் வரும், புதிய பலனை தேவன் தருவார். உங்க சரீரத்தில் முழுமையான சுகத்தை தேவன் தருவார். அவர் உருவாக்குகிறவர். கிட்னியை புதிதாய் உருவாக்குவார், ஹார்ட்டை புதிதாய் உருவாக்குவார். உங்களுடைய சரீரத்தில் எதெல்லாம் வீக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களோ உங்களுடைய கைகளை புது கைகளாய் மாற்றுவார், கால்களை மான் கால்களை போல மாற்றுவார். அவர் சிருஷ்டிக்கிற தேவன், அவர் படைக்கிற தேவன். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமே இல்லை. அவருடைய கரம், இந்த தோமா பார்த்த கரம், இந்த கரம் எப்படிப்பட்ட கரம்? சிருஷ்டிக்கிற கரம். ஏசாயா சொல்லுகிறார் 43வது அதிகாரம் 19வது வசனத்தில், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். நான் புது காரியத்தை செய்வேன்பா. என் கைகள் புதிய காரியத்தை செய்கிற கைகள், புது மனிதனாய் மாற்றுகிற கைகள். வனாந்தரமா, அந்த வனாந்தரத்தில் நான் வழியை உண்டாக்குற கைகள், அவாந்தரமான வழியில ஆறுகளை உண்டாக்குற கைகள், புதிய காரியத்தை செய்கிற கைகள். ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு புதிய காரியத்தை செய்ய போகிறார். எரேமியா 18வது அதிகாரம் 4வது வசனத்தில் ஆண்டவர் எரேமியாவை பார்த்து சொல்கிறார், எரேமியாவே நீ ஒரு குயவன் வீட்டுக்கு போப்பா. அந்த குயவன் வீட்டுக்கு போறார். எரேமியா போய் அந்த குயவனை பார்க்கிறார். அந்த குயவன் ஒரு மண்பாண்டத்தை எடுத்து அதை உருவாக்கி கொண்டு இருக்கிறான், அதை சிருஷ்டித்து கொண்டு இருக்கிறான், அதை ஒரு புதிய பாத்திரமாய் வணைந்து கொண்டு இருக்கிறான். வணைந்து கொண்டு இருக்கும் போதே அந்த மண் பாத்திரம் அந்த குயவன் கையில் கெட்டு போயிடுச்சு. கெட்டு போனதும் எரேமியா அதே பாத்திரத்தை பார்க்கிறார். கெட்டு போன பாத்திரத்தை இந்த குயவன் தூக்கி வீசாம, கெட்டு போன பாத்திரம் அவ்வளோதான்னு அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்காம அதே பாத்திரத்தை எடுத்து அந்த குயவன் வேறு ஒரு பாண்டமாய் உருவாக்கினான். அதுதான் அந்த குயவனின் கரம், இயேசுவின் கரம். தோமா பார்த்த கரம் அதுதான், ஒரு குயவனின் கரம், உருவாக்குகிற கரம். கெட்டு போன பாத்திரத்தை, உடைக்கப்பட்ட பாத்திரத்தை, எதுக்குமே பயனில்லாத பாத்திரத்தை புதிய பாத்திரமாய், வேறொரு பாத்திரமாய், அழகான பாத்திரமாய் அவர் உருவாக்குகிறவர். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறேன், இதை எதுவுமே எல்லாமே இழந்து வந்திருக்கிறீங்களா? புதிய திட்டத்தை தேவன் உருவாக்குகிறவர், புதிய தரிசனத்தை தேவன் உருவாக்குகிறவர், வனாந்தரத்தில் வழியை உண்டாக்குகிறவர், அவாந்தர வழியில் ஆறுகளை உண்டாக்குகிறவர். பாலாய் போயிருக்கிறதுன்னு நினைக்கிறீங்களா? பாலாய் போனதை கட்டுகிற தேவன். வனாந்தரமாய் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? வனாந்தரத்தை வயல்வெளியாய் மாற்றுகிற தேவன். அவரால் முடியாதது எதுவுமே இல்லை. புதிய காரியத்தை சிருஷ்டிக்க போகிறார். கற்பத்தில் பிள்ளையே பிறக்காதுன்னு டாக்டர் சொல்லி இருக்கிறாங்களா? கற்பத்தில் புதிய சிருஷ்டிப்பு உண்டாக போகிறது. உங்களுடைய நரம்புகள்ல, சதைகள்ல, சரீரத்தில் புதிய சிருஷ்டிப்பை உண்டாக்குகிற தேவன். அந்த தேவனுக்கு நல்லா கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? புதிய காரியத்தை செய்ய போகிறார், புதிய வழியை திறக்க போகிறார், புதிய அற்புதங்களை உங்களுடைய கண்கள் பார்க்க போகிறது. நடக்காத திருமணங்கள் நடக்க போகிறது, தடையா இருக்கிற தடைகள் மாறப்போகிறது, இதுவரைக்கும் கிடைக்காத கவர்மெண்ட் ஜாப் உங்களுக்கு கிடைக்க போகிறது. அவர் புதிய காரியத்தை செய்கிறவர், சிருஷ்டிக்கிற கரம். இரண்டாவது இயேசுவின் கரம். தோமா பார்த்த அந்த இயேசுவின் கரம் எப்படிப்பட்ட கரம்? இது அற்புதம் செய்கிற கரம். தோமா இயேசுவின் கரத்தை ஒவ்வொரு நாளும் பார்த்திருக்கிறார். 3.5 வருடம் இயேசுவோடு கூட நடந்த தோமா, இயேசுவினுடைய கரம் என் மேலே பற்றாதான்னு ஆயிரக்கணக்கான ஜனங்கள் நெருக்கிறாங்க. ஐயோ, எப்படியாவது அவருடைய கரம் என் மேலே பற்றாதா, அவருடைய கரம் என் மேலே வச்சிட மாட்டாரா? இயேசு யார் யார் மேலையெல்லாம் கரத்தை வச்சாங்களோ அவங்கெல்லாம் சுகம் அடைந்தார்கள். குருடர் மேலே கரம் வச்சாரு, இப்போ பிறவி குருடன் கண்கள் திறக்கப்பட்டது. மரித்து போனவன் மேலே கரத்தை வச்சார், மரித்து போனவன் உயிரோடு எழும்புனா. குஷ்டரோகி மேலே கரத்தை வச்சார், குஷ்டரோகிகளுடைய கைகள் நார்மலாக மாறினது. மார்க் எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரம் 40வது வசனத்திலிருந்து 40, 41, 42 குஷ்டரோகியை யாருமே தொடமாட்டாங்க. குஷ்டரோகியை பார்த்தா ஒதுங்கி போயிடுவாங்க. குஷ்டரோகியை தொட்டா தீட்டு, ஜனங்கள் திட்டுவாங்க. அப்படி இருக்கிற அந்த காலத்தில் இயேசு ஒரு தலைவராக இருக்கிறார். அவருக்கு பின்னாடி ஒரு கூட்ட ஜனங்கள் அவரை ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் இயேசு செய்தது என்ன தெரியுமா? குஷ்டரோகியின் கரத்தை தொட்டார். அந்த வசனம் சொல்லுகிறது,
இயேசு மனதுருகி, 41வது வசனம், இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார். இப்படி அவர் சொன்ன உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று. குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிருச்சு. எவீரினுடைய மகள் 12 வயசு மக, அவ மரிச்சு போயிட்டா. இப்போ இயேசு கிறிஸ்து எவீரினுடைய வீட்டுக்கு போகிறார். அங்கே எல்லாம் ஓலை, அதாவது பாட்டு பாடிட்டு இருக்கிறாங்க. மரித்து போனவங்களுக்கு சொந்தக்காரங்கெல்லாம் கூடிட்டாங்க. எல்லாரும் ஒப்பாரி வச்சு அழுது கொண்டு இருக்கிறாங்க. ஐயோ 12 வயசு பிள்ளை போயிட்டாலே அப்படின்னு இயேசு அந்த வீட்டுக்குள்ளே போனார். 12 வயசு பிள்ளை மரிச்சு போயிருக்கிற பிள்ளையோடைய இவர் கையை வச்சு தொட்டார், தூக்குனார். மரிச்சு போன அந்த பிள்ளை உயிரோடு வந்துட்டா. அவருடைய கரம் அற்புதம் செய்கிற கரம். நாயனூருங்கிற ஒரு ஊருக்கு போகிறார். அங்கே ஒரு விதவை, அவளுடைய ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க. அவளுக்கு ஒரு மகன் இருந்தான், அவன் வாலிப மகன். அந்த மகன்தான் அந்த விதவை தாய்க்கு பாதுகாப்பு. அந்த மகன் இருக்கிறனால அந்த விதவை தாய் தைரியமாக தூங்குனாங்க. என் வீட்டுக்கு யாரும் வரமாட்டாங்க, காரணம் என் மகன் வாலிப மகன் இருக்கிறான். அவன் இருக்கிற தைரியத்தில் அந்த தாய் நல்லா சந்தோஷமாக தூங்குனாங்க. ஆனால் இப்போ அந்த வாலிப மகனும் இறந்து போயிட்டான், மரிச்சு போயிட்டான். இந்த தாய்க்கு தாங்க முடியாத துக்கம். இப்போ இந்த வாலிப மகனை அடக்கம் பண்ணும்படி அவர் கல்லறைக்கு நேராக கொண்டு போகிறார். கொண்டு போகிற நேரத்தில் இயேசு அந்த நாயனூரை தேடி வருகிறார். தேடி வந்து அந்த அழுது கொண்டு இருக்கிற அந்த விதவையை பார்த்து ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். இது லூக்கா 7:13. கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அவருடைய கரம் போய் அந்த பாடையை தான் தொட்டுச்சு. பாடையை தொட்டதும் மரித்து போன அந்த வாலிபன் உயிரோடு எழும்பினான். இயேசுவின் கரம் அற்புதம் செய்கிற கரம், மரித்து போனவனை எழுப்பின கரம், குருடருக்கு பார்வை தந்த கரம், சப்பானிய நடக்க வைத்த கரம். 38 வருடமாய் பெதஸ்தா குளத்தில் ஒருவரும் உதவி செய்ய இல்லாமல் ஏங்கி கொண்டு இருந்தவன், யாராவது ஒருத்தர் இந்த குளம் கலக்கும் போது என்னை கொண்டு போய் விடுறதுக்கு யாராவது வருவாங்களா அப்படின்னு ஏங்கிட்டு இருந்தவனை பார்த்து இயேசு பக்கத்தில் போய் கையை நீட்டி அவனை தூக்குனார். அவன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடன்னார். அவன் குதிச்சான், எழுந்தான், நடந்தான். ஆண்டவர் அற்புதத்தை செய்தார். அவருடைய கரம் அற்புதம் செய்கிற கரம். இன்னைக்கு அந்த கரம் நம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறது. இயேசுவின் கரம் எப்படிப்பட்ட கரம்? அற்புதம் செய்கிற கரம். அவர் கரம் வரும்போதெல்லாம் அற்புதங்கள் நடக்கும். ஒருவேளை பல வியாதிகளோடு நீங்கள் வந்திருக்கலாம், இந்த இடத்திற்கு முடியாதுன்னு சூழ்நிலையில் நீங்கள் வந்திருக்கலாம். அற்புதம் செய்கிற கரம், இயேசுவின் கரம் நம் மத்தியில் அசைவாடி கொண்டு இருக்கிறது. முடியாத காரியத்தில் ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு அதிசயத்தை தேவன் செய்கிறார். இந்த ஆராதனையில் இருக்கிற ஒவ்வொருவருடைய குடும்பத்திலையும் தேவன் அற்புதம் செய்கிறவராயிருக்கிறார், அதிசயத்தை செய்கிறவராயிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவர் அற்புதத்தை செய்கிறார். மூன்றாவது, இயேசுவின் கரம் எப்படிப்பட்ட கரம்? இந்த கரம் அணைக்கிற கரம். ஆண்டவருடைய கரம் அணைக்கிற கரம். மார்க் எழுதின புஸ்தகம் 10வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, அவர்களை அணைத்து கொண்டு, அந்த வசனம் சொல்கிறது, சிறு பிள்ளைகள் இயேசுவினிடத்தில் வந்தாங்க. அப்போ ஆண்டவர் என்ன செஞ்சார்னா, அந்த சிறு பிள்ளைகளை அணைத்து கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களை அணைத்தாராம். சின்ன பிள்ளைங்களை இயேசு இந்த கைகளை வைத்து அணைத்தாராம். கெட்ட குமாரன் தன் தகப்பனை விட்டு தூர தேசத்துக்கு போயிட்டார். லூக்கா 15வது அதிகாரம். தூர தேசத்துக்கு போன கெட்ட குமாரன் மறுபடியும் தகப்பனை தேடி வருகிறார். வேசிகள் பின்னாடி சொத்தை பாதி பிரிச்சுட்டு, எல்லா சொத்தையும் வீணடிச்சிட்டு, எல்லாத்தையும் இழந்தவனாய் இப்போ கெட்ட குமாரன் வருகிறான். கெட்ட குமாரன் வரும்போது தகப்பன் என்ன செய்தார்னா, அவர் எழுந்து தன்னுடைய இளைய குமாரன் வருகிறத பார்த்து, அந்த வசனம் சொல்கிறது, எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவருடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தார். அவன் தூரத்தில் வரும்போதே தகப்பன் ஓடி போய் கட்டி அணைத்தார், அவனை அணைச்சிக்கிட்டார். இதே கரந்தான் இன்னைக்கு உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறது. ஒருவேளை ஆண்டவரை விட்டு நீங்கள் தூரம் போயிருக்கலாம், ஆண்டவரை விட்டு நீங்கள் ரொம்ப தூரம் போயிருக்கலாம். உலகத்துக்கு பின்னாடி, சினிமாவுக்கு பின்னாடி, சீரியலுக்கு பின்னாடி, இன்னும் டிவி நிகழ்ச்சிகள், பல
உலக காரியத்துக்கு பின்னாடி உங்களுடைய நேரத்தை நீங்கள் வேஸ்ட் பண்ணியிருக்கலாம். நான் பைபிள் படித்து ரொம்ப காலம் ஆச்சு பாஸ்டர், நான் ஜெபம் பண்ணி ரொம்ப நாட்கள் ஆச்சு, ஆண்டவர் விட்டு நான் ரொம்ப தூரத்தில் இருக்கிறேன், இப்படி கெட்ட குமாரனை போல ரொம்ப தூரத்தில் நீங்கள் போயிருக்கலாம். இன்னைக்கு ஒரு கரம் உங்களுக்காக ஏங்கி கொண்டு இருக்கிறது. உங்களை அணைக்க ஒரு கரத்தை இயேசு விரித்திருக்கிறார். அவருடைய கரம் அணைக்கிற கரம். அணைக்கிற கரம் மட்டுமல்ல, அந்த வசனம் சொல்கிறது, அவர்களை சிறு பிள்ளைகளை அணைத்து கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தாராம். அணைத்தது மாத்திரமல்ல, அவருடைய கரம் ஆசீர்வதித்தது. இன்னைக்கும் அந்த கரம், இந்த கெட்ட குமாரன் திரும்ப வரும்போது, தகப்பன் நான் அப்பா வீட்டுக்கு போய் ஒரு வேலைக்காரனா இருக்கிறேன்னா கெட்ட குமாரன் திரும்ப வருகிறார். ஆனால் கெட்ட குமாரனை அணைத்து அப்பா என்ன சொல்றாருன்னா, இவனுடைய வஸ்திரத்தை மாற்றுங்க, இவனுக்கு உயர்ந்த வஸ்திரத்தை போடுங்க, கால்களுக்கு பாதரட்சியை போடுங்க, கைகளுக்கு மோதிரத்தை போடுங்க, இவனுக்கு ஒரு விருந்து ஆயத்தம் பண்ணுங்க, நல்லா மேலமெல்லாம் வாஸ்து இது ஒரு கொண்டாட்டத்தின் நாளாய் மாறட்டும், என் பையன் திரும்ப வந்துட்டான்னு வேலைக்காரனாய் அப்பா அணைக்கல, பிள்ளையாய் அணைத்தார். அவனை மறுபடியும் ஆசீர்வதித்தார். இழந்து போன அந்த ஸ்தானத்தில் மறுபடியும் அவனை நிறுத்தினார். இன்னைக்கும் உங்களை பார்த்து சொல்கிறேன், எதெல்லாம் நீங்கள் இழந்து போயிருக்கிறீங்களோ அதே ஸ்தானத்தில் உங்களை மறுபடியும் நிறுத்துகிற ஒரு கரம் உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறது. உங்களை மறுபடியும் கட்டுகிற ஒரு கரம். ஒருவேளை உங்களுடைய குடும்பம் இடிக்கப்பட்டு இருக்கலாம், பெரிய ஒரு பிரிவினையை நீங்கள் பார்த்துருக்கலாம், பெரிய ஒரு புயலை நீங்கள் உங்கள் குடும்பத்தில் பார்த்துருக்கலாம். மறுபடியும் உங்களுடைய குடும்பத்தை கட்டுகிற ஒரு கரம், குடும்பத்தை இணைக்கிற ஒரு கரம், அண்ணன் தம்பிகளுக்குள்ள ஒரு பாசத்தை கொண்டு வருகிற ஒரு கரம், குடும்பம் கட்டப்படுகிற ஒரு கரம், கணவன் மனைவிக்குள்ள ஒரு அன்பு ஐக்கியத்தை கொடுக்கிற ஒரு கரம், மறுபடியும் கட்டுகிற கரம், மறுபடியும் உருவாக்குகிற கரம், மறுபடியும் புதுப்பிக்கிற கரம் உங்களுக்காக விரித்து காத்து கொண்டு இருக்கிறார். அவருடைய கரம் உங்களை அணைக்கும். நான் ஒரு பாவிப்பா, என்னை அவருடைய கரம் அணைக்குமா அப்படின்னா, உங்களுக்காக அவருடைய கரம் விரித்து கொண்டு இருக்கிறார். நான் குடிகாரனா மாறிட்டு ஆண்டவரை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டேன், மறுபடியும் வந்தா ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்வாரா? உங்களுக்காக அவருடைய கரம் விரித்து கொண்டு இருக்கிறார். நான் உலக போக்கில் வேசிகளுக்கு பின்பதாகவும் பாவத்துக்கு பின்பதாகவும் போயிட்டேன், நான் ஒரு பாவியா இருக்கிறேன், என்னை மறுபடியும் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்வாரா அப்படின்னா, அணைக்கிற ஒரு கரம் உங்களுக்காக விரித்து கொண்டு இருக்கிறது. உங்களை அணைக்க ஒரு தகப்பன் காத்து கொண்டு இருக்கிறார். தூரம் போன, பிசாசின் பிடியில் போன, சாபத்தில் விழுந்து போன, இருளை நோக்கி போன, ஓ என்னுடைய மகன் வெளிச்சத்தை தேடி வரமாட்டானா, என்ன தேடி வரமாட்டானா? நான் அவனை மறுபடியும் அணைக்க விரும்புகிறேனே. நான் மறுபடியும் அவன் இழந்து போன அந்த ஸ்தானத்தில், நான் இழந்து போன அந்த அபிஷேகத்தை, இழந்து போன அந்த ஜெப வாழ்க்கையை, இழந்து போன அந்த வேதம் வாசிக்கிறத, இழந்து போன அந்த கிருபையை நான் மறுபடியும் அவனுக்கு தர ஆயத்தமாக இருக்கிறேனே. என் மகன் வரமாட்டானா, என் மக வரமாட்டாளா? இழந்து போன அந்த ஊழியத்தை மறுபடியும் அவனுக்கு கொடுக்க நான் ஆயத்தமா இருக்கிறேனே. ஒரு கரத்தை தேவன் விரித்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கடைசியா ஒரு கரத்தை நான் சொல்லி முடிக்க போகிறேன். இந்த கரத்தை தோமா பார்க்கிறார். இந்த கரம் அது ஆணி பாய்ந்த கரமா இருக்கிறது. அவர் உயிர் தெழுந்த சரீரம் இருந்தாலும் அந்த உள்ளங்கையில் அந்த ஆணிகள் அடித்த அந்த ஓட்டை, அந்த காயங்கள் இருக்கிறது. இந்த கரத்துக்கு பேர் வச்சிருக்கிறேன், காயப்பட்ட கரம். உங்களுக்காக அடிக்கப்பட்ட கரம். யோவான் 20வது அதிகாரம் 28வது வசனத்தில் அந்த கரத்தை பார்த்ததுமே தோமா சொல்லுகிறார், என் ஆண்டவனே, என் தேவனே அப்படிங்கிறார். காரணம், இந்த கரம் உங்களுக்காக அடிக்கப்பட்டது. தோமா அந்த காயத்தை பார்த்ததும் தோமா நினைக்கிறார், ஐயோ நான்லாம் மறுதளிச்சேன், எனக்காக இந்த கரம் அடிக்கப்பட்டது. உங்க பாவத்துக்காக இயேசு கிறிஸ்துவினுடைய கரம் அடிக்கப்பட்டது. உங்க கைகள், நீங்க ஒவ்வொருவர் உங்க கைகளால் செய்த பாவத்திற்காக இயேசுவின் கைகள் அடிக்கப்பட்டது. உங்களுடைய கைகள் சிந்தின இரத்தத்திற்காக இயேசுவின் கைகளில் ரத்தம் சிந்தப்பட்டது. இந்த கரத்தை பார்த்ததும் தோமா, ஐயோ ஆண்டவரே, என் தேவனேன்னு விசுவாசம் பெருகினது, நம்பிக்கை பெருகினது. தோமாவுடைய வாழ்க்கை மறு வாழ்க்கையாய் மாறினது.
ஒளிஞ்சுக்கிட்டு இருந்த தோமா இந்தியா தேசம் வரைக்கும் வந்து சென்னையில் தான் மரிச்சிருக்கிறார். உலகமெல்லாம் போய் சுவிசேஷத்தை அறிவித்தார். இந்த இயேசுவை, எனக்காக காயங்கள் பட்ட இந்த இயேசுவுக்காக நான் என்னுடைய கரத்தை கொடுக்கிறேன்னு சொல்லி தோமா இந்த தேசத்துக்கு வந்தா, இந்தியா தேசத்துக்கு வந்தா, தன்னுடைய ஜீவனையே இயேசுவுக்காக கொடுத்தார். ஒரு மனிதன் இருந்தான். ஒரே ஒரு கதை சொல்கிறேன். அந்த மனுஷன் பேர் டேனியல். இந்த டேனியல் என்ன பண்ணார்னா, இவர் ஒரு கார்பெண்டர், நல்ல ஒரு கார்பெண்டர். பெரிய பெரிய டேபிள்ல இருந்து சின்ன பொம்மை வரைக்கும் எல்லாத்தையும் அழகாக தன்னுடைய கைகளால் செய்வார். இவர் அந்த ஊரில், அந்த தேசத்தில் பிரபலமான ஒரு கார்பெண்டர். இவரை கூப்பிடணும், ஒரு டேபிள் செய்யணும்னா இவருக்கு பல லட்சங்களை கொடுப்பாங்க. ஏன்னா அது ஒரு அழகான டிசைனில், ஒரு சூப்பரான வடிவத்தில் இவர் செய்வார். இவர் ரொம்ப கலைகளில், பொம்மை செய்கிறது, இப்படி பல கலைகளை இவருடைய கைகள்னாலே இவர் செய்கிறவராக இருந்தார். ஒரு நாள் இவருடைய ஃபேக்ட்ரிக்கு பக்கத்தில் ஒரு இடத்துல தீ எரிகிற ஒரு சத்தம் கேட்குது. அங்கே ஒரு சின்ன பிள்ளையோடைய சத்தம், என்னை காப்பாத்துங்க அம்மா, அப்பா, என்னை காப்பாத்துங்கன்னு ஒரு சத்தம் கேட்குது. இந்த சத்தத்தை கேட்டதுமே இந்த டேனியல் எல்லாத்தையும் விட்டுட்டு நேராக போய் பார்க்குறாரு. போனால் அங்கே ஜனங்கள்லாம் இருக்கிறாங்க. ஆனால் ஒருத்தர் அந்த பிள்ளையை போய் காப்பாற்றலை. காரணம், அந்த பிள்ளை இருக்கிற இடம் ஃபுல்லாக தீ எரிஞ்சிருக்கு. அந்த இடத்துக்குள்ளே போகவே முடியாது. இந்த டேனியல் நல்லா பார்க்குறாரு. அந்த இடத்துக்குள்ளே எப்படி போகிறதுன்னு அவரும் ஜன்னல் வழியாக அப்படி இப்படி எட்டி பார்க்குறாரு. பார்க்கும்போது அவர் ஒரு காரியத்தை கண்டுபிடிச்சாரு. அங்கே ஒரு பெரிய ஒரு இரும்பு சின்ன பிள்ளைக்கு முன்னாடி இருக்கு. அந்த இரும்பு ராடை தூக்கிட்டா அந்த பிள்ளையை காப்பாற்றிடலாம். உடனே இவர் வேகமாக அந்த எரியிற அந்த தீக்குள்ளே உள்ளே ஓடினார். உள்ளே ஓடுனா இரும்பு ராடு இருக்குது. அது பயங்கர வெயிட்டாக இருக்குது. இரும்பை சாதாரணமாக தொட்டாலே, வெயில் அடிக்கும் போது இரும்பு தொட்டாலே அது சுடும். ஆனால் இங்கே அக்கினி தீ எரிஞ்சிட்ருக்கு. அந்த இரும்பெல்லாம் கொதிச்சு போயிருக்கு. அந்த இரும்பை இந்த டேனியல் என்ன பண்ணார், தன்னுடைய 2 கையால் அப்படி பிடிச்சி தூக்கி வீசிட்டு அந்த பிள்ளையை ஓடி போய் காப்பாற்றிட்டு வேகமாக வெளியே வந்து அவங்க அம்மா கிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் இவருடைய கையை பார்க்குறாரு. கையில் தோல் இல்லை, சதை இல்லை, வெறும் எலும்பு மட்டும்தான் இருந்திருக்கு. எல்லாம் பொத்துருச்சு, 2 கையும் பொத்துருச்சு, கையில் ஒன்றுமே இல்லை. இதை பார்த்ததும் இவர் அழுதாரு. ஐயோ, இந்த கையை வச்சுல நான் ஓவியம் வரைவேன், இந்த கைகளை வச்சுல நான் இவ்வளவு பிரபலமான, இந்த கைகள் போயிடுச்சே. ஆனால் இவருக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம், அந்த சின்ன பிள்ளையை நான் காப்பாற்றிட்டேன், அந்த சின்ன பிள்ளையை காப்பாற்றிட்டேன். பல ஆண்டுகள் போச்சு. அந்த கிராமத்து ஜனங்களே இவருக்கு உதவியெல்லாம் செஞ்சாங்க. இவர் பெரிய காரியத்தை செஞ்சிருக்கிறனால உதவி செஞ்சு இவருக்கு அவங்களே சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. கொஞ்ச நாள் போனதுக்கு பிறகு இவருக்கு திடீர்னு ஒரு காய்ச்சல். ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனார். ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அங்கே ஒரு அம்மா, அந்த சின்ன பிள்ளை இப்போ டாக்டராக உட்கார்ந்துட்டுருக்கிறா. அந்த சின்ன பிள்ளைக்கு முன்னாடி இவர் போய் நிற்கிறாரு. அந்த சின்ன பிள்ளை இவருடைய கைகளை பார்த்ததுமே தெரிஞ்சிருச்சு, ஒருவேளை இவர் தான் என்னை காப்பாற்றிருப்பாரோ அப்படின்னு சந்தேகப்படுறா. உடனே அந்த பெரியவரை பார்த்து கேட்குறா, ஐயா, உங்கள் கைகள் ஏன் இப்படி ஆயிடுச்சு, ஏன் உங்கள் கைகள் இப்படி தீ பிடிச்சது? அப்போ அந்த பெரியவர் சொன்னார், நான் பல வருஷத்துக்கு முன்னாடி, 15 வருடத்துக்கு முன்னாடி ஒரு ப்ரெஷியஸான ஒரு பொண்ணை, ஒரு சின்ன பிள்ளைய, அழகான ஒரு பிள்ளைய காப்பாற்ற முயற்சி செய்யும்போது எனக்கு இந்த விபத்து ஆச்சுமா. அந்த பிள்ளையை நான் காப்பாற்றிட்டேன். ஆனால் நான் என் வாழ்க்கையில் எத்தனையோ ஓவியங்கள் செஞ்சுருக்கிறேன், பலகைகள் செஞ்சுருக்கிறேன். ஆனால் அதெல்லாம் செஞ்சு முடிக்கும் போது எனக்கு கிடைச்ச சந்தோஷத்தை விட அந்த சின்ன ப்ரெஷியஸான அந்த பிள்ளையை நான் காப்பாற்றும் போது என்னுடைய இருதயம் ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சுமா. அப்போ அந்த டாக்டர் பொண்ணு சொல்லிச்சு, ஐயா, அந்த பொண்ணு யார் தெரியுமா? நான் தான் ஐயா அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிச்சு. அப்போ அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். இந்த டேனியலுடைய கைகள் எப்படி காயப்பட்டதோ அதே போல தான் இயேசு கிறிஸ்துவினுடைய கரங்களும் உங்களுக்காக எனக்காக அடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ப்ரெஷியஸான அந்த அழகான பொண்ணு, விலை ஏறப்பெற்ற அந்த பொண்ணு யார்னா நீங்களும் நானும் தான். அந்த மதிப்புள்ள அந்த பெண், அழகுள்ள அந்த பெண், விலையேற பெற்ற அந்த பெண், ப்ரெஷியஸான அந்த பெண் நீங்கள் தான். நீங்கள் விலையேற பெற்றவர்கள், அழகுள்ளவர்கள்.
உங்களை காப்பாற்ற இயேசு கிறிஸ்து அவருடைய கரங்கள் அடிக்கப்பட்டது. அவருடைய கரங்களை பார்க்கும்போது தோமா சொல்கிறார், என் ஆண்டவரே, என் தேவனே, இந்த கைக்கு ஈடா நான் என்னப்பா செய்வேன்? என்னுடைய ஜீவனையே கொடுக்குறேன்ப்பா, உமக்காக நான் வாழ்கிறேன்ப்பா. இன்றைக்கும் நான் இயேசுவுக்காக வாழ்கிறேன், இயேசுவுக்காக என்னை அர்ப்பணிக்கிறேன். உண்மைதான், எனக்காக அவருடைய கரங்கள் அடிக்கப்பட்டு இருக்கிறது. என்னுடைய காயங்கள், என் கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அவருடைய கரங்கள் அடிக்கப்பட்டு இருக்கிறதே. நான் செய்த பாவத்திற்காக என் கையில் அடிக்கப்படணும், என் கையில் சிலுவையில் அறையப்படணும். எனக்கு பதிலாக அவருடைய கரங்கள் சிலுவையில் அடிக்கப்பட்டது. நான் அந்த கரத்துக்காக, நான் இயேசுக்காக வாழ விரும்புகிறேன், இயேசுக்காக நான் ஓட விரும்புகிறேன், நான் பரிசுத்தமாக வாழ விரும்புகிறேன். இந்த ஒரு வாழ்க்கை இருக்கிற இந்த ஒரு வாழ்க்கையை நான் பரிசுத்தமாய் பரிசுத்த ஜீவியத்தோடு நான் வாழ விரும்புகிறேன். இந்த கையால் நான் எந்த ஒரு பாவமும் செய்ய மாட்டேன், இந்த கையால் நான் ஆண்டவருக்கு துரோகம் பண்ண மாட்டேன், இந்த கையால் நான் மதுபானத்தை தொட மாட்டேன், இந்த கையால் நான் சிகரெட்டை தொட மாட்டேன். நான் இயேசுவுக்காக எல்லாத்தையும் விட்டு நான் இயேசுவுக்காக வாழ விரும்புகிறேன்னு சொல்கிறவங்க எல்லாரும் எந்திரிச்சு நில்லுங்க. வேதம் சொல்லுகிறது 1 பேதுரு 2வது அதிகாரம் 24வது வசனம், நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது கரத்தினாலே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அவர் தாமே தமது சரீரத்திலே, அவருடைய சரீரத்தில் யாருடைய பாவங்கள்னா உங்க பாவங்கள், அவருடைய சரீரத்தில் யாருடைய காயங்கள்னா உங்க காயங்கள், உங்களுக்கு வர வேண்டிய காயங்கள் அவர் சுமந்திருக்கிறார். 2 கரங்களை உயர்த்தி அந்த சிலுவையை பாருங்க. உண்மைப்பா, ஆணி பாய்ந்த அந்த கரங்களை நான் பார்க்குறேன். தோமா அடிக்கப்பட்ட அந்த கைகளை பார்த்தது போல நான் என்னுடைய கண்கள் அந்த அடிக்கப்பட்ட அந்த கைகளை பார்க்குதுப்பா. அந்த கைகள் எனக்காக அடிக்கப்பட்டது, எனக்காக அது நொறுக்கப்பட்டது. இயேசுவின் கைகள் அது சிருஷ்டிக்கிற கைகள். இன்னைக்கு சில காரியத்தை கர்த்தர் புதிதாக்குகிறார், சிருஷ்டிக்கிறார். புதிய ஹார்ட், புதிய இருதயத்தை தேவன் சிருஷ்டிக்கிறார். எதெல்லாம் தடையாக இருக்கிறோ, வனாந்தரமாக இருக்குதோ, அதில் புதிய வழிகளை தேவன் சிருஷ்டிக்கிறார். 2வது அற்புதம் செய்கிற கரம், அவருடைய கரம் அதிசயத்தை செய்கிற கரம். உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதமே இது வரைக்கும் நீங்கள் பார்க்காம இருக்கலாம். இந்த நாளில் ஒரு அற்புதத்தை உங்களுடைய கண்கள் பார்க்க போகிறது. நடக்காத திருமணங்கள் நடக்க போகிறது, கட்ட முடியாத வீடுகள் கட்டப்பட போகிறது. ஜாபே உனக்கு கிடைக்காதுன்னு சொல்லியிருக்கலாம், உங்களுக்கு புதிய வேலையை தேவன் தரப்போகிறார். உங்களுடைய கண்கள் அதிசயத்தை பார்க்க போகிறது. ஒருவேளை கண்ணில் பவர் இருக்குன்னு சொல்லியிருக்கலாம், கம்ப்ளீட் ஹீலிங்கை தேவன் தரப்போகிறார். உங்களுடைய ரத்தத்தில் புதிய வல்லமை இறங்க போகிறது, அற்புதத்தை தேவன் செய்ய போகிறார். 3வது அவருடைய கரம் அணைக்கிற கரம், உங்களை அணைக்கிற அவருடைய கரம் விரித்து வைத்திருக்கிறார். பாவத்தில் இருந்திருக்கலாம், கர்த்தரை விட்டு தூரமாய் போயிருக்கலாம். உங்களுக்காக அவருடைய கரத்தை நீட்டி, வா மகனே, வா மகளே, நான் உன்னை அணைக்கிறேன். நீ பாவி இல்லை, நீ பாவின்னு உனக்கு யார் சொன்னது? நான் உன்னை என்னுடைய ரத்தத்தினால பரிசுத்தம் பண்ணி இருக்கிறேன், இனி பாவம் செய்யாத, நான் உன்னை அணைக்கிறேன்னு கரங்களை விரித்து இருக்கிறார். 4வது ஒரு கரம், உங்களுக்காக அடிக்கப்பட்ட கரம், இதுதான் இயேசுவின் கரம். அந்த கரத்தை தவிர வேற எந்த கரமும் உங்களுக்காக அடிக்கப்படலை. யாருமே உங்களுக்காக எந்த சாக்ரிஃபைஸும் பண்ணலை. இயேசு ஒருவர் தான் உங்களுக்காக தன்னுடைய கரத்தை கொடுத்து இருக்கிறார். தன்னுடைய கரத்தை கொடுத்து, எப்பேற்பட்ட கரம், வானத்தையும் பூமியும் படைத்த அந்த விலையேற பெற்ற கரம் உங்களுக்காக அடிக்கப்பட்டு இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள்: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் 1ஆம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், 2ஆம் ஆராதனை காலை 7 மணிக்கும், 3ஆம் ஆராதனை காலை 9 மணிக்கும், 4ஆம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPHH கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி 1ஆம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், 2ஆம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும்,
மூன்றாம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும் பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி IPA ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு 642109. ஜெப உதவிக்கு 9443435618 9488873284.